வணக்கம். நியூ டெக் கவுட் ஃபார்ம் திண்டிவனம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேலியை பற்றி உங்களுக்கு நம்ம இன்னும் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன். நம்ம இப்போ ஒரு 55 சென்ட்டில் ஃபுல்லாகவே சுற்றி கம்ப்ளீட்டாக வேலி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேலியை பற்றி உங்களுக்கு நான் இன்னும் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்துட்டேன், சாரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செஞ்சில இருந்து வாங்கியிருந்தோம். இந்த கருங்கல் எதுக்காக சூஸ் பண்ணோன்னா, சிமெண்ட் பிளாக்ஸ் போட்டோன்னா கொஞ்ச நாளில் நிறைய தண்ணி ஊறி ஊறி வந்து பிளாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே அரிச்சு கொட்டிடும் சிமெண்ட்டு. அது லைஃப் வராது. இன்னொன்று எம்எஸ் ஆங்கிள் பெரிய ஸ்கொயர் ஆங்கிள் போட்டாலுமே அதுவுமே துரு பிடிச்சி ரஸ்ட் ஆகி லைஃப் போயிடும். இதுதான் நாங்கள் பார்த்ததுல நிறைய இடத்துல சஜஸ்ட் பண்ணது. நாங்களுமே எங்களுக்குமே அது ஃபீல் குட்டாக இருக்குது. ஃபீல் பண்ணும்போது ஓகே இது கரெக்டாக இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால ஃபுல்லாக காங்கிரீட்டில் தான், சாரி, கருங்கல்ல வாங்கியிருக்கோம். இது 8 அடியில் வாங்கியிருக்கோம். 8 அடியில் வாங்கிட்டு 2 அடி வந்து பள்ளம் தோண்டி உள்ளே புதைச்சிருக்கோம். கம்பல்சரி 2 அடி உள்ளே தோண்டி புதைச்சாதான் அந்த ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒன்றுமே ஆகாது, காற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது மீதி 6 ஃபீட் வந்து ஹைட். இதுக்கு நாங்கள் வேலி வாங்கியிருக்கிறது ஒரு 5 ஃபீட் வேலி வாங்கியிருந்தோம். இந்த வேலி பார்த்தீங்கன்னா நார்மல் எம்எஸ் கிடையாது. இது வந்து கேல்னைஸ்டு பண்ண அயன். இது வந்து நார்மலாக சின்ன ரேட்டு கம்மியிலையும் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேல்னைஸ்டு அயன் பண்ணது. ரெண்டாவது இதோட சைஸ் வந்து 3 இன்ச்சஸ் பை 3 இன்ச்சஸ். நாங்கள் ஆடு வளர்க்குறோன்றதுனால ஆடோடது வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சாலுமே சின்ன ஆடுங்கள்லாம் வந்து தலை உள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டமாயிடும். அதனால இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெளியிலேருந்து எந்த ஒரு நமக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். 3 இன்ச் பை 3 இன்ச்சஸ்ன்றது நம்ம ஆடு வளர்ப்புக்கு இது போதுமானதாக இருக்கும். இதுக்கு நடுவில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி எல்லாமே இது வந்து ஒரு 2.5 அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம். இது ஒன்று, இங்கே ஒன்று, இது கீழே ஒன்று. இது ஸ்டெபிளாக இருக்கிறதுக்கு. ரெண்டாவது ஏன் வேலி வந்து இன்னும் உள்ளே இறக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளே இறக்கக்கூடாது. ஏன்னா இது மேலே தான் இருக்கணும். உள்ளே இறக்கும் போது இது மண்ணு உள்ள வந்து சேர்ந்துச்சுன்னா இது வந்து ரஸ்டாக சீக்கிரம் இதோட லைஃப் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து இது மேலே நிற்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பில்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கின மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இது இப்போதான் வந்து களைக்கொல்லி அடிச்சிருக்கோம். என்னாச்சுன்னா இப்போ நான் அதுக்கு அடுத்து வரேன். நான் உங்களுக்கு இப்போ என்னாச்சுன்னா இப்போ இந்த இது நம்ம இங்க ரீப்பர் பட்டெல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தோம் அந்த ரூம் எல்லாம் தடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ரீப்பர் பட்டெல்லாம் வச்சிருந்தோம். இந்த ரீப்பர் பட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். 2 இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். என்னாச்சு, நேத்திக்கு வந்து இது எல்லாமே தேவையானது பொருள் போக பேலன்ஸ் இருக்கிறத வச்சு இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. மேல இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இங்க ஃபுல்லாவே வந்து இடம் அடைச்சலா இருக்கேன். நாங்க ரிமூவ் பண்ணலாம்னு எடுக்க ஆரம்பிக்கும் போது நேற்றுக்கு திடீர்னு இங்க 2 இடத்துலயுமே, இந்த இடத்துல ஒரு டம்ப் பண்ணி எடுத்திருந்த ஒரு பாம்பு, இந்த இடத்துல ஒரு டம்ப் பண்ணியிருந்தோம், அங்க ஒரு பாம்பு. அது பாம்பு அதோட என்ன வகைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதோட பேர் வந்து கட்டு விரியன். அது ரொம்ப விஷம் ஜாஸ்தி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன பியூட்டினா, இந்த ஒரு இடத்துல டம்ப் பண்ணியிருந்தோம், அங்கேயும் ஒரு பாம்பு. இந்த இடத்துல ஒரு இடம் ஒண்ணுத்துல டம்ப் பண்ணியிருந்தோம், இங்கேயும் பாம்பு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் சைஸ்ல சேம் கட்டு விரியம் பாம்பு. மேபி இது வந்து குட்டி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே வகையா இருந்தது. அதனால நாங்க என்ன சஜஸ்ட் பண்றோம்னா, இங்க வந்து எப்பவுமே நம்ம ஆட்டுக்கோட்டான்னு வச்சுக்கோன்னா ஆட்டுக்கு மட்டும்தான், வேற எதையுமே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸ்டோர் பண்றதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் இருக்கும், அங்க வச்சுக்கணும். ஏன்னா இங்க ஸ்டோர் பண்ண இங்க வந்து எல்லாம் பூச்சி போட்டு நிறைய வரும். இவந்தோ தேலுமே இருந்தது. நிறைய இந்த மாதிரி டம்ப் ஆச்சுன்னா இந்த மாதிரி பூச்சி போட்டு அதிகமா சேர ஆரம்பிக்கும். அது வந்து திரும்ப வந்து நம்ம வந்து ஆட்டுங்களுக்குமே ஆபத்து. சரிங்களா. அதனால வந்து மேக்சிமம் கிளீனா வச்சுக்க பாத்துக்கோங்க. ஷெட்டை வந்து எப்பவுமே கிளீனா வச்சுக்கோங்க. அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதை நான் என்ன பண்ணோம், இப்போ வந்து ஏதோ பறனை மாதிரி மேலே ஏத்திட்டோம். ஏன்னா இப்போ நமக்கு யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிறது இந்த மாதிரி போட்டுட்டோம். எடுத்து வச்சாச்சுன்னா இது டபுள் பெனிஃபிட் இருக்கு. ஸ்டோரேஜும் நம்ம வந்து கீழே எல்லாமே மேலே நின்றோம். அட் த சேம் டைம் ஹீட்டோட பெனிட்ரேஷனும் ஈஸியா இறங்காத அளவுக்கு மேலே வந்து தடுத்து வச்சிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த ரூம் தடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ரூம்லயே இன்னொரு ஒரு பியூட்டி, இதுல நம்ம ஆடு வந்து குடிக்கிறதுக்காக ஒரு ஒரு ரிங்ல வந்துட்டு கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். கேட்டுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கெட்ஸ் வைக்கிறதுக்கு எதுக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அன்னக்கூடையில நம்ம தண்ணி வைக்கும் போது இது என்ன ஆகுது, அது புழுக்கையெல்லாம் அது உள்ள போட்டுருது, காலை உள்ள விட்டுருது, சாணி ஆயிடுது, ஃபுல்லா திரும்ப வேஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இது மேல ஏறவும் முடியாது, இது மேல வந்து புழுக்கையும் போட முடியாது, காலையும் வைக்க முடியாது, ஈஸியா இருக்கும். நம்ம திரும்பவும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு கிளீன் பண்ணிட்டு உள்ள வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு. ஸோ
இது மாதிரிதான் இப்ப இந்த பக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். எல்லா ரூமுக்குமே ஒவ்வொரு செப்பரேட்டா ஒவ்வொரு பக்கெட் வச்சிடலான்னு இதை நாங்க டபுள் செட் வச்சிருக்கோம். ஏன் டபுள் செட்னா, இப்போ வந்து இன்னைக்கு காலையில இங்க வந்து தண்ணி வைக்கிறோம்னா, காலையில தண்ணி வச்சதுக்கு அப்புறம் அது ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணோம். அதோட மறுநாள் வந்து திரும்பவும் அதை எடுத்து ஊத்திட்டு திரும்ப அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். அதை எடுத்து கழுவுறதுக்கு இன்னொரு இடத்துல வச்சு அதை காய வச்சுட்டு அதுக்காக இன்னொரு செட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக அதே இடத்துல இதை வச்சுட்டு 1 by 1 1 day 1 மட்டும் யூஸ் பண்ற மாதிரி. ஏன்னா தொடர்ந்து அதையே நம்ம கழுவாம யூஸ் பண்ணா அதுக்கு வந்து திரும்ப திரும்ப ஆடுங்களுமே நம்ம சுத்தமா சாப்பிடணும்னு நினைக்கிற போது ஆடுமே கண்டிப்பா அதை நினைக்கும். அதுவுமே வந்து அதை ஃபீல் பண்ணும். அது குடிக்கிறது ஈஸியா குடிக்காது. அதனால கிளீனா வச்சுப்போம். கிளீனா மெயின்டைன் பண்றது, தண்ணி எந்த அளவுக்கு சுத்தமா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆடுங்களுக்கு நல்லது. அதனால ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து அடிஷனலா பக்கெட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். இதுதான் இன்னையோட வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அடுத்த அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.